நீங்க பார்த்துருப்பீங்க நேற்று உங்கள் பையன் மேட்ருக்காக தான் நாங்கள் டிஜிபியை போய் பார்த்தோம். டிஜிபியை பார்த்து கேட்டிங்களா, அவங்க முதல்ல நாங்கள் போய் லெட்டர் கொடுங்க, நாங்கள் போதும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. இல்லை நான் டிஜிபியை பார்த்தே ஆகணும்னு சொல்லி உட்கார்ந்து இருந்து டிஜிபியை போய் நேரில் பார்த்து கேட்டிங்களா, டிஜிபி சொன்னாங்க முதல்ல சரி நான் பார்க்குறேன். இல்லை பார்க்குறீங்களா வேலை கேட்காது, நீங்கள் பையனுக்கு நியாயம் கிடைச்சாகணும், அதனால் முதல்ல சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அது கேட்கல. இல்லை நீங்கள் உத்தரவாதம் கொடுக்கணும், சஸ்பெண்ட் பண்ணணும், அவனை கைது பண்ணி ஆகணும், நீங்கள் அரெஸ்ட் பண்ணி ஆகணும், நீங்கள் அதுக்கு நீதி கிடைச்சி ஆகணும்னு சொன்னேன். இப்போ அதுக்கப்புறம் சொன்னால் சரி இல்லையா, இன்றைக்கி நாங்கள் தமிழகம் முழுவதும் எல்லாருமே அந்த ஊர்வலைக்கு போகிற மாதிரி இருக்கோம். நாளைக்கு தேர்தல் நேரத்தில் பெரிய பிரச்சனை ஆயிரும். நாளைக்கு சமுதாயம் ஃபுல்லாக ஒன்றா சேர்ந்து இதுக்காக குரல் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இதை பார்த்துக்கிடுங்க, தேர்தலாக பிரச்சனை உருவாக்காதீங்கன்னு சொன்னேன். சரி பிரதமர் எல்லாரும் சரி கண்டிப்பாக உடனே ஆக்ஷன் இருக்கு. அப்புறம் நீ பார்த்த காலில் இருக்க அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, 4 பிரிவில் வழக்கு போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் சென்னையில் இருந்தாலும் அதை கண்டிப்பாக நாங்கள் கண்ணில் விளக்கண்ணை விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த மேட்டரை. அதனால் நீங்கள் அது வழிபாடு நடந்துட்டு, அதனால் இனி பையனுக்கு எல்லா பாதுகாப்பும் நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன். எனக்கு அதை பற்றி ஒரே பண்ணாதீங்க. நான் இந்த சைடில் எல்லா பக்கம் நான் பார்த்துக்கேன். அப்படியே அந்த பிரச்சனைனா கூட உங்கள் ஊரில் நான் கண்டிப்பாக கிடைக்கலாம் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறது நான் ரெடியாக இருக்கேன். சரியா, அதனால் நல்லா தைரியமாக இருக்கையா. ஏன்னா ஆமாம், இன்னைக்கு இந்த நிகழ்வு இப்போ நடந்ததை நம்ம ஒன்று பண்ணி அவருக்கு மகனுக்கு பாதுகாப்பு கொடுக்குற வேலையே நம்ம எல்லாம் பார்த்துடலாம் கேட்டீங்களா. அவனை அதே நியாயம் கிடைக்கிறது, அவனை அரெஸ்ட் பண்ணுறது எல்லாம் பார்த்துடலாம் கேட்டீங்களா. அது ஒரு சந்தேகமே இல்லை. சரிங்களா, முதல்ல போய் அவன் அரெஸ்ட் ஆகட்டும், அவன் நம்ம கேஸ் போடட்டும், அவன் சஸ்பெண்ட் ஆகட்டும், அதுக்கு பிறகு நம்ம எதை பண்ணிக்கிறோம். சரியா, முதல்ல நியாயம் கிடைக்கிற வேலையை பார்ப்போம். சரியா, சரி நல்லது நல்லது, நன்றி, வணக்கம்.